டியூஸ்டே மார்னிங் மித்துக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படியே டெரஸ்க்கு போயிட்டேன். கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஊருக்கு போகிறக்கு முன்னாடியே செர்ரி டொமேட்டோ பிளான்ட்டில் நிறைய காய்கள் இருந்தது. வந்து பார்க்கும்போது எல்லாமே பழுத்துருச்சு. பாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு அது ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதோட தண்டங்கீரை, மணத்தக்காளி கீரை, முடக்கத்தான் கீரை இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள் எதுவுமே நான் வச்சது இல்லை, நாம் போட்ட ஹோம் கம்போஸ்ட்லேருந்து வந்தது. இன்னைக்கு அவனே இல்லாமல் ஒரு சூப்பரான கேக் பண்ணலாமா? ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 6 டேபிள் ஸ்பூன் பால், அரை கப் கர்ட், 6 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை கப் சுகரு, 3/4 கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பணியாரம் மாதிரியே பணியாரக்கல்ல சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேன் கேக் பேன் இருந்துச்சுன்னா பேன் கேக்காவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஃப்ளஃபியான கேக் ரெடி. இது பாப்பா வந்து ஏதோ ஒரு சேனல் பார்த்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி.